ஸோ நம்ம குவாண்டம் ஈல்டு பத்தி ஏற்கனவே சொன்னோம். ஸோ டு கிவ் அவுட் ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் 8 குவாண்டா ஆஃப் லைட் ஹேஸ் டு பி அப்சார்ப்டு. அதுதான் வந்து ஒளித்தொகுதி மகசூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகசூல் அப்படின்னாலே போட்டோசிந்தசிஸின் மகசூல் அப்படின்னாலே ஆக்சிஜனின் வெளியேற்றம், எவ்வளவு மூலக்கூறுகள் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது, இதுதான் வந்து ஒளிச்சேர்க்கையின் மகசூல் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம் ஈல்டு ஆர் போட்டோசிந்தட்டிக் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் we can measure photosynthesis only by looking at the number of oxygen liberated. ஏன்னா அது வெளியே வரத நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியும். வெளியேற்றப்படுகிற ஒரு மூலக்கூறை நம்ம ஈஸியா அளவிட முடியும், மெஷர் பண்ண முடியும். அதனால்தான் that is called quantum yield, photosynthetic yield அப்படின்னு சொல்லுவோம். ஸோ PAR is photosynthetically active radiation. இது இன்னொரு கோட்பாடு, ஒளிச்சேர்க்கை ஊக்குவிக்கும் கதிர். ஸோ வி ஆல்ரெடி நோ, நம்ம ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்லயே படிச்சிருக்கோம். தட் இஸ் 680 நானோமீட்டர்ஸும் 430 நானோமீட்டர்ஸும் வந்து ஒளிச்சேர்க்கை ஊக்குவிக்கப்படும் கதிர்வீச்சாக கருதப்படுகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் photosynthetically active radiation. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் தான் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கும் கதிர்களாக இருக்கு. ஸோ போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பார். இதெல்லாமே 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல வரும். ஸோ சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. எல்லா வினைகளுக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ தெவிட்டு நிலை அப்படின்னு சொல்லுவோம், தேங்கு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் சில காரணிகள்லாம் இருக்கு. லைட், oxygen, amount of oxygen, amount of carbon dioxide, sunlight, எல்லாமே வந்து it influences the rate of photosynthesis, rate of ஒளிச்சேர்க்கையின் what to say திறனை வந்து பாதிக்கும் காரணிகளாக இருக்கு. So saturation point is the light intensity at which a plant shows maximum rate of photosynthesis. ஸோ எந்த ஒரு காரணிகள், நிறைய காரணிகள் இருக்கு, ஒளிச்சேர்க்கை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த காரணிகள்லாம் வந்து ஒளிச்சேர்க்கையின் சதவிகிதத்தை வந்து அதிகரிக்கும் காரணிகளாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தேங்க நிலை, ஏதாவது ஒரு காரணி வந்து மிக அதிகமாகவோ இல்லைன்னா மிக குறைவாகவோ இருந்தால் தேங்க நிலை ஏற்பட்டுவிடும். ஓகே, ஸோ that is what is called saturation point. ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெஸ்பிரேஷனும் நடக்குது, போட்டோசிந்தசிஸும் நடக்குது. பிளான்ட்ஸ்ல வந்து சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு வினையும் நடக்குது, ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற வினையும் நடக்குது. சுவாசித்தல்ல என்ன நடக்குதுன்னா, ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. நம்ம எல்லா உயிர்கள்லையும் ஏரோபிக் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லா உயிர்கள்லையும் இது நடக்குது. ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இந்த வினையை வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So respiration is chiefly what we take in oxygen and give out carbon dioxide. Photosynthesis is taking in carbon dioxide and giving out oxygen. So that is happening in plants. You have both respiration and photosynthesis happening simultaneously. So a time will come, I mean, where அந்த வெளியேற்றப்படும் ஆக்சிஜன், அந்த ரெஸ்பிரேஷனும் போட்டோசிந்தசிஸும் ஒரே அளவுகோலாக நடைபெறும். அதுதான் வந்து அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் வெளியேற்றப்படும் ஆக்சிஜன், தட் இஸ் பிளான்ட்ஸின் மூலம் வெளியேற்றப்படும் ஆக்சிஜன் அதே அளவு பிளான்ட்ஸ்குள்ள ரெஸ்பிரேஷன் வினைகளையும் ஏற்படுத்தும். ரெஸ்பிரேஷன் வினையும் ஊக்குவிக்கப்பட யூஸ்ஃபுல்லா இருக்கும். So respiration and photosynthesis take place simultaneously. Okay, so that is what we understand is saturation point. What is light compensation point? ஒளி தெவிட்டு நிலை அப்படின்னு சொல்லுவோம். So low light intensity ல, that is early morning இல்லைன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் சதவீதம் வந்து குறைவாக இருக்கும். Because you don't have that much amount of sunlight. So during low intensity, there is no gaseous exchange. Rate of photosynthesis becomes equal to that of respiration. So ரெஸ்பிரேஷனும் போட்டோசிந்தசிஸும் ஒரே அளவாக இருக்கும். எப்போ அப்படின்னா லோ லைட் இன்டென்சிட்டியில, லோ லைட்
இன்டென்சிட்டி, குறைவான கதிர்வீச்சு இருக்கும்போது பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனும் போட்டோசிந்தசிஸும் ஒரே அளவீட்டாக இருக்கும். That is called when this point when there is no difference between rate of photosynthesis and respiration, it is called the light compensation point. So குறைந்த ஒளி இருக்கும் பொழுது இருக்கும் நேரத்தில் தருணத்தில் சுவாசித்தலும் ஒளிச்சேர்க்கையும் சதவிகிதமும் ஒரே அளவாக இருக்கும். So that is called light compensation point. கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, நார்மலி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைவாக தான் இருக்கு, நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் amount of carbon dioxide let out during respiration should be sufficient for the rate of photosynthesis to continue. இப்போ வந்து பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பயர் பண்ணுது, அது தெரியும் இல்லையா? பிளான்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிறது, ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறது. ஸோ பிளான்ட்ஸ் வெளியேற்றும் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ அதே அளவு கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இட் நீட் நாட் டிபெண்ட் ஆன் அவுட் சைட் கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு மேல இட் நீட் நாட் டிபெண்ட் ஆன் தி அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு, பிகாஸ் அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி லெஸ், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, 0.003% தான் இருக்கு. அதனால பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, சுவாசித்தல் நடக்கும்போது வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடையே வந்து ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்கும் பிளான்ட்ஸ். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடே வந்து திரும்ப ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட். ஸோ ஆனா மிக குறைவான அளவு கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா போட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து குறையும். மிக கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கப்பட்டதுன்னா ஒளிச்சேர்க்கையின் சதவிகிதம் வந்து அதிகரிக்கும். ஸோ நார்மலி பிளான்ட்ஸ் வந்து அப்படிதான், it will balance the respiration and carbon dioxide, because அது அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகரிச்சதுன்னா photosynthesis rate also will increase. So this is what is called carbon dioxide compensation point அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட்ல தான் வந்து ரெஸ்பிரேஷனும் போட்டோசிந்தசிஸும் ஒரே அளவீட்டாக இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்ல இருந்து வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு அதே அளவு it will go for photosynthesis. So that is called carbon dioxide compensation point, கார்பன் டை ஆக்சைடு தெவிட்டு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், இது வந்து பிளாக்மேனின் கட்டுப்படுத்தும் காரணிகள் விதி அப்படின்னு இருக்கு. இது ஒரு கோட்பாடு, இது முக்கியமான கோட்பாடு. ஏன் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர்ஸ். லைட் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, water irukku, then you have so many factors affecting photosynthesis. Amount of oxygen in the cell also affects photosynthesis. Okay, so ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளால் பாதிப்படைய கூடிய ஒளிச்சேர்க்கை வந்து ஏதேனும் ஒரு காரணி குறைவாக இருந்தால், ஓகே, அந்த காரணியின் பாதிப்பு தான் ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யும். So to be very simple, you have some 4 factors affecting photosynthesis. Say for example light or carbon dioxide concentration, oxygen concentration, okay, and the temperature can also affect photosynthesis. So இந்த அனைத்து காரணிகளும் முழு கொள்ளளவாக இருக்கும் பொழுது, when they are complete, when they are when they are sufficient, okay, the photosynthesis rate will go on smoothly. But ஏதேனும் ஒரு காரணி குறைந்தால், ஒரு காரணியின் அளவு குறைந்தால் or அதிகரித்தாலோ photosynthesis rate will change. This is called law of limiting factors. So mostly carbon dioxide கரெக்டா இருக்கு, ஆக்சிஜன் அளவும் கரெக்டா இருக்கு, ஆனா லைட் வந்து குறைவா இருக்கு, ஒளியின் அளவு குறைவா இருக்குன்னா போட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து கம்மியாயிடும். ஓகே, சோ அதே மாதிரி லைட் கரெக்டா இருக்கு, லைட்டின் அளவு கரெக்டா இருக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு, கார்பன் டை ஆக்சைடின் அளவு வந்து குறைவாக இருக்கு அப்படின்னாலும் போட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து குறைக்கப்படும், குறைந்த அளவாக இருக்கும்.
சோ எவ்வளவு காரணிகள் வந்து ஒளிச்சேர்க்கை பாதித்தாலும் ஏதேனும் ஒரு காரணியின் குறைபாட்டால் ஒளிச்சேர்க்கையின் சதவிகிதத்தில் வீழ்ச்சி ஏற்படுகிறது. So this is only called Blackman-இன் கட்டுப்படுத்தும் காரணிகளின் விதி, Blackman's law of limiting factors. So you may have many factors affecting photosynthesis, but photosynthetic rate of photosynthesis is directly depending on the limiting factor. So எந்த காரணி குறைவாக இருக்கோ அது வந்து ஒளிச்சேர்க்கையின் சதவிகிதத்தை பாதிக்குது. அதுதான் வந்து Blackman's law of limiting factors. So லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வார்பர்க்ஸ் எஃபெக்ட்னு இருக்கு. வார்பர்க் விளைவு. வார்பர்க் is a scientist who discovered the effect of oxygen on photosynthesis. So மிக அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கும்பொழுது குளோரோபிளாஸ்ட் பசுங்கனைகளை சுற்றி அதிக அளவு ஆக்சிஜன் இருந்தால், the environment having lot of oxygen, more of oxygen, if it is there, it will limit the photosynthetic rate. That is, it has an opposite effect on photosynthesis. So it inhibits the photosynthesis. So inhibition of photosynthesis by increase in oxygen concentration is called Warburg's effect. So பிராணவாயுவின் மிகுதியால் ஒளிச்சேர்க்கை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. இதுதான் வந்து வார்பர்க்ஸ் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஆக்சிஜன் இனிபிட் பண்ணுதுன்னா, இட் ஃபேவர்ஸ் ரியாக்ஷன் கால்ட் போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ ஆக்சிஜன் அதிக அளவு இருந்தால் செல்லில் இட் ஃபேவர்ஸ் ஒளி சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு வினை வந்து நடக்குது. இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து உள்ளிழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. சோ போட்டோசிந்தசிஸ் நடக்கும் பொழுது ஆக்சிஜனின் மிகுதியால் ஒளி சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு வினை வந்து நடக்குது. சோ இதன் மூலம் ஒளி சேர்க்கையின் அந்த வெளிப்பாடு வந்து குறைக்கப்படுகிறது. ஒளி சேர்க்கையின் சதவிகிதம் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. So it inhibits photosynthesis because it leads to what is called photorespiration. So carbon dioxide வந்து குறைக்கப்படுவதை நிறுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. ஸோ போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளிழுக்கப்பட்டு அது குறைக்கப்பட்டு கார்போஹைட்ரேட்டாக மாறுகிறது. ஸோ ஆக்சிஜன் வந்து அளவு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உள்ளிழுக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றப்படுகிறது. ஸோ இட் இஸ் a loss for the plant. So it presence of oxygen, high amount of oxygen will favor photorespiration. ஸோ ஒளியின் மூலம் சுவாசித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. ஒளி சேர்க்கைக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா சுவாசித்தல் நிகழ்வாக மாற்றப்படுகிறது. பிகாஸ் ஆக்சிஜன் கம்பீட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதிக அளவு ஆக்சிஜன் வந்து ஒளி சேர்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் வந்து வார்பர்க்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மிகவும் முக்கியமான கோட்பாடுகள். ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கோட்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள். ஸோ having told all that, these are the important reactions which take place in photosynthesis. சும்மா sunlight is converted to chemical energy நம்ம ஒரே வரியில சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் absorption of sunlight நடக்குது, activation of pigment molecule, சூரிய ஒளியின் தாக்கத்தால் நிறமிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. Then expulsion of electrons, ஊக்குவிக்கப்பட்ட நிறமி மூலக்கூறுகளிலிருந்து ஆட்டம்களிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. expulsion of electrons and photolysis of water, நீர் மூலக்கூறு பிளவுபடுகிறது. it is called light reaction or Hill reaction. And then orderly transfer of electrons, வெளியேற்றப்படும் எலக்ட்ரான்கள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்திருக்கும் கூட்டு நொதிகள் மூலமாக கடத்தப்படுகிறது, முறையாக கடத்தப்படுகிறது. கப்ளிங் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் டு புரோட்டான் பம்பிங், எலக்ட்ரான்கள் மட்டும் கடத்தப்படவில்லை, புரோட்டான்களும் கடத்தப்படுகின்றன. because when an atom breaks it releases electrons and protons. when an atom gets broken down, when a molecule gets broken down, it releases electrons and protons. electron travel பண்ணும்போது புரோட்டான்களும் சேர்ந்து தான் கடத்தப்படும்.
ஸோ ஆர்டர்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். புரோட்டான் வந்து ஈஸியா கடத்தப்படாது, அது வந்து ஒரு ஃபோர்ஸின் மூலமாக இட் வில் பி பம்ப்ட் அவுட் சைட் ஆர் இன்சைட். ஓகே, புரோட்டான்கள் வந்து டிராவல் பண்ணுறது வந்து இட் வில் பி பம்ப்ட் அவுட் ஆர் பம்ப்ட் இன்சைட். இட்ஸ் கால் புரோட்டான் பம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டான் பம்பிங் பண்ணுவதன் மூலம் when protons are pushed out it is linked to phosphorylation. ஸோ அதன் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல் வந்து ஏடிபி ஆக மாற்றப்படுகிறது. ஸோ புரோட்டான் வந்து மிகுந்த ஆற்றலுடைய ஒரு ஆட்டம். That is, hydrogen atom has a lot of energy in it. So when it is pushed out, it releases the energy, and this energy is used for converting for joining phosphorus atoms. So ATP. So ATP உருவாக்கத்திற்கு பாஸ்பரீகரணத்திற்கு இந்த புரோட்டான் பம்பிங் மூலம் வெளியிடப்படும் ஆற்றல் வந்து உபயோகிக்கப்படுகிறது. ஸோ கப்ளிங் புரோட்டான் பம்பிங் டு பாஸ்போரிலேஷன், ரீஜெனரேஷன் ஆஃப் ரெடியூசிங் மாலிக்யூல்ஸ். இது வந்து கால்வின் சைக்கிள்ல டார்க் சைக்கிள்ல நடக்குது. ரீஜெனரேஷன்னா திரும்ப திரும்ப அந்த ஹைட்ரஜன் அக்செப்டாஸ், ஹைட்ரஜனை கிரகித்து கொள்ளும் மூலக்கூறுகள் உருவாக்கப்படுகின்றன. So regeneration of reducing molecules, NADP, and use of hydrogen to reduce carbon dioxide. So carbon dioxide, inorganic carbon dioxide, hydrogen மூலம் குறைக்கப்பட்டு, that happens in these two reactions, regeneration of reducing molecules and reduction of carbon dioxide happens in the dark reaction or Calvin cycle. ஸோ இதுவும் வந்து டார்க் ரியாக்ஷன்னா நைட்ல நடக்கிற கிடையாது. It is called dark reaction because it does not require light for synthesis of carbon dioxide. Light is required only for photolysis of water. அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுக்கு ஒளியின் ஆற்றல் தேவைப்படுவதில்லை. ஒளியின் ஆற்றல் தேவைப்படாததால் அதற்கு இருள் கிரியை அப்படின்னு பேரு. It is not that it happens in the dark. It does not require light. That is why it is called dark reaction or Calvin cycle. So these are the important reactions that happens during photosynthesis. So seat of photosynthesis எங்க நடக்குது ஒளிச்சேர்க்கைனா leaves. So leaves are you have dorsiventral leaves, isobilateral leaves. Dorsiventralனா மேற்புறமும் தெளிவான மேற்புறமும் கீழ்ப்புறமும் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு. Isobilateralனா grasses, புற்கள்ல எப்படி உங்களுக்கு மேல்புறம் கீழ்ப்புறம்லாம் கிடையாது. So they are called isobilateral. So dorsiventral you have more photosynthesis on the upper surface. மேற்புறத்துல தான் நிறைய அந்த செல்கள்ல வந்து குளோரோபிளாஸ்ட்கள் நிறைய இருக்கும். ஸோ dorsiventral லீஃப்ல அப்பர் சர்ஃபேஸ்ல தான் வந்து உங்களுக்கு photosynthesis நிறைய நடைபெறும். Isobilateral both the surface, you don't have மேற்புறம் கீழ்ப்புறம்னு அப்படி கிடையாது இந்த கிராஸஸ்ல. ஸோ முழுவதுமாக photosynthesis நடைபெறும். ஸோ லீவ்ஸ்ல ஒரு பர்டிகுலர் உறுப்பு இருக்கு, குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற உறுப்பு இருக்கு, அதுக்குள்ளதான் போட்டோசிந்தசிஸ் நடைபெறுகிறது. குளோரோபிளாஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிரானா, ஸ்ட்ராமா அப்படின்னு ரெண்டு இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க. கிரானா வந்து தட்டு தட்டாக மேல அடுக்கி வைக்கக்கூடிய சவ்வு, just like coins arranged one above the other. This is the grana part, and the stroma part is the அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் மிகுந்த புரோட்டோபிளாசம் மிகுந்த பகுதி தான் வந்து ஸ்ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த கிரானா அண்ட் த டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்ட்ராமா. ஸோ ஹையர் பிளான்ஸ் அண்ட் யூகேரியாட்டிக் ஆல்கேல பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல இந்த மாதிரி கிரானா, ஸ்ட்ராமா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு. பட் அந்த போட்டோசிந்திக் பாக்டீரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் குளோரோபிளாஸ்ட்ஸ் இன் பாக்டீரியா, இட் இஸ் கால்ட் குரோமேட்டோஃபோர். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனின் நீட்சி தான் வந்து குரோமேட்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்ல நடைபெறுகிறது. போட்டோசிந்திக் பாக்டீரியால பாத்தீங்கன்னா since it is a prokaryotic organism, it doesn't have chloroplast. So photosynthesis takes place in what is called chromatophores, which is nothing but extension of plasma membrane. Cyanobacteria, that is அந்த பாசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நீல பச்சை பாசிகள்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ப்ரோகாரியோட் தான். ஸோ அதுல வந்து தைலகாய்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ் ஆஃப் தைலகாய்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுல தான் வந்து உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் பிளான்ஸ்ல லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட், பாக்டீரியால பாத்தீங்கன்னா குரோமேட்டோஃபோர், சைனோபாக்டீரியால தைலகாய்ட் மெம்பரேன். ஸோ தீஸ் ஆர் த சீட்ஸ் ஆஃப்
photosynthesis. So this is the pigment of photosynthesis. Chlorophyll A, B, higher plants la pathina chlorophyll A, B, carotenoid, xanthophyll. Moon type of pigments irkom. Bacteria la you have, it is called bacteriochlorophyll, bacterioviridin அப்படிங்கிற pigment இருக்கும். ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய நிறமிகள். Cyanobacteria la you have phycobilins, phycocyanin and phycoerythrin. So these are the photosynthetic pigments found in organisms which have photosynthesis. Okay, higher plants, bacteria and cyanobacteria. So